ஹலோ மக்களே 352வது எபிசோடுக்கு போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து டான்ஸோ படு தூங்கிட்டு இருக்கான். சடனா ஒரு அன்பு பிளாக் ஆப்ஸ் கார்ல இருந்து ஒருத்த வாரான். சார் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்றான். உன்ன டான்ஸோ அங்க இருந்து கிளம்புறான். உன்ன டான்ஸோ சொல்றான், அந்த வயசானவன் கண்டுபிடிப்பா நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு தேர்ட் ஹோக்கையை பத்தி திட்டிட்டு வாரான். கினோய் நீ இங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்ன யாமட்டு செஞ்சு மாசம் வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒராச்சும் ஒரு ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. தேர்ட் ஹோக்கை அந்த பழச காட்டுறாங்க. என்ன கொல்ல போறீங்களா சென்சேன்னு சொல்லிட்டு ஒராச்சும் இருக்கான். சடனா தலைவன் சமன் ஜுட்ஸோ போட்டு என்மாவை இறக்கி விட்டாரு. சார் டோபி சென்சே நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு சடனா ஒரு ஜுட்ஸோ போடுதான். உடனே ஒரு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் டான்ஸோ கட்டுறாங்க. டான்ஸோ என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒராச்சிமார வந்து தேர்ட் ஹோக்கை கொல்ல மாட்டான், அவன் ஸ்டூடெண்ட்னால கண்டிப்பா விட்டுருவான்னு சொல்லிட்டு இருக்கான். அது பிறகு பார்த்தா ஒராச்சிமார் ஒரு ஜுட்ஸு போட்டாம்ல. சடனா பார்த்தா அங்க இருக்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சிருக்கான். வைப்ரேஷன் ஜுட்ஸுவை போட்டு விட்டுருக்கான். அந்த ஜுட்ஸுவை போட்டோன்னே அப்படி வைப்ரேஷன் மூலியமா எல்லாருமே கிறங்கி விழுந்துட்டாங்க. பார்த்தா ஒராச்சிமார் அப்பதான் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். உன்னை என்ன சொல்றாரு, சீக்கிரம் கதை முடி சர்டோபின்னு சொல்றாரு அவரு. பார்த்தா சர்டோபி போகாம அப்படியே இருக்காரு. டான்ஸோ சொன்னது கரெக்ட் தான், ஸ்டூடெண்ட்டை கொல்ல விரும்பல அவர். உன்னை டான்ஸோ சொல்லி அனுப்பியிருக்கான் கினோயிட்ட, நம்மளுக்கு இந்த மாதிரி சமயத்துல வந்து ஒராச்சிமார்ட்ட ஒரு மீட்டிங் போடணும், அதனால நீ ஒராச்சிமாரை போய் மீட் பண்றதுக்காண்டி ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிருக்கான். அவன் ஒன்னு அதுக்கு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா ஒராச்சிமாரும் அந்த ஹைட் அவுட்ல இருந்து தப்பிக்க பார்த்திருக்கான். பார்த்தா கக்காச்சி வெளியே தான் ஒளிஞ்சிருக்கான் அவன். ஆனா ஒராச்சிமார் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அசால்ட்டா சிரிச்சுட்டு இருக்கான். லைட்னிங் பிளேட வச்சு ஒரு போட வரான். பார்த்தா கத்தி வச்சு 2 வெட்டு வெட்டுறான். பார்த்தா கக்காசி அதெல்லாம் பிளாக் பண்ணி மாசா நின்றுட்டு இருக்கான். கக்காசியோட மாஸ்கே 2 வெட்டி வீசிட்டான் அவன். உடனே ஒராச்சிமார் சொல்றான், டே நீ வெறும் காப்பி கேட்டு தான்டா, உன்னோட சரிங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனா உன்னோட கண்ணு மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட ஃபேக் பாடி எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான் அவன். சடனா அவனோட பாம்பை வச்சு கக்காசியை போட்டு தள்ள வரான். பார்த்தா அந்த பாம்பு வகையில வந்து பயப்பர் பாம்பு வந்து செட் பண்ணிருக்காங்க. பார்த்தா செட் பண்ணிருக்க நம்ம தேர்ட் வகை தான் வெடிச்சு செதறிட்டான். ஒராச்சிமாரு ரத்தம் சிந்த ஆரம்பிச்சுட்டான். பார்த்தா அதுல இருந்து கக்காசி செதறிட்டு விழுதான். ஆனா ஒராச்சிமாருக்கு சரியான காயம் போட்டுருச்சு, ஓட கூட முடியல அவனால. ஒராச்சிமாரு ஒழுங்கு முறையாத நின்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒராச்சிமாரு அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க, அசால்ட்டா போறான். கக்காசிக்கு தான் ஒராச்சிமாருவை பார்த்து மிரண்டுட்டான். பார்த்தா வேத்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு ஒராச்சிமாருவை பார்த்த பிறகு. சரி சடனா டென்ஷன் ஆகி போட்டு தரலான்னு வரான். பார்த்தா அதுக்குள்ள ஒராச்சிமாரு எங்க போனானே தெரியல, மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்து எல்லாரும் ஒன்னா அசம்பிள் இருக்காங்க. பார்த்தா தேர்ட் வகை டான்ஸும் ஒன்னா வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே வந்து தேர்ட் வகை சொல்றாரு, சீக்கிரம் வந்து நம்ம ஒராச்சிமாரை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்றாரு அவரு. போன மிஷன்ல அவன் எஸ்கேப் ஆயிட்டான், ஆனா இனிமேல் அவனை விடக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. நம்மள்ட்ட கிடைச்ச இன்டெல் படி அவனுக்கு சரியான அடிபட்டு இருக்கு, அதனால லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்து அவன் ஈஸியெல்லாம் தப்பிச்சிருக்க முடியாது, சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சலான்னு சொல்றாரு அவரு. ஹிட்டன் லீஃப் வில்லேஜ்லயே ஒராச்சிமாரு மாதிரி நாலேஜ் டேட்டா எதுவுமே கேதர் பண்ண முடியாது, அவன் அவ்வளவுக்கான ஹேதர் பண்ணி வச்சிருக்கான், அதெல்லாம் அவனை பார்த்து நீங்க மூவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு அவரு. அவங்களால அவனை உயிரோட கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அவனை உயிரோட கொண்டு வர பாருங்க, இல்ல அவனை கொண்டுருங்கன்னு சொல்றாரு அவரு. அவன் நம்ம பார்டர் தாண்டதுக்குள்ள அவன் கதையை முடிக்கணும், அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட பெஸ்ட்டை காட்டுங்கன்னு சொல்லணும். எல்லாரும் பறந்து போறாங்க. நீ இன்னும் ஸ்டூடெண்ட் மேல பாச வச்சுட்டு தான் செய்யற போலுக்கு சர் டோபின்னு சொல்லிட்டு டான்ஸை கேட்கான். நீ ஒருத்தன் தோத்தங்குது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்றாரு அவரு. உன் கூட கோஆபரேட் பண்ணி வேலை பார்க்கறது நான் சந்தோஷமா தான் நினைக்கேன், ஹிடன் லீஃப் காண்டி நான் என்னன்னாலும் செய்வேன்னு சொல்றான் டான்ஸோ. சொன்னதே போதும்டா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒராச்சிமாரை கட்டுறாங்க. பார்த்தா வழியில நடந்து போய்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் அன்பு பிளாக் ஆப்ஸ் சூழ்ந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எங்க போறானுங்கன்னு தெரியல, ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா காக்காச்சி அது கூட போய்கிட்டு இருக்கான் அவன். உன்னை காக்காச்சி அவன் கண்ணை பார்த்து மிரண்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். ஒரு வாட்டி தான் அந்த ஒராச்சி மட்டும் தோத்துட்டேன், இனிமேல் நான் தோக்க மாட்டேன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டான். சடனா ஒரு இடத்துல நின்னுட்டு சமனிங் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். பார்த்தா பக்கும் டீமை இறக்கி விட்டான் அவன். என்னாச்சு கக்காசின்னு சொல்லிட்டு பக்கம் கேக்கு. ஒராச்சிமாரோ சென்டா வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க, அந்த இடத்த கண்டுபிடிச்சு எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் கொடுங்கன்னு சொல்றாரு அவரு. சரி ஏன்ட்ட விடு கக்காசி, நான் பார்த்துட்டு சொல்லிட்டு பக்கம் ஸ்கேட்டர் ஆகி அங்க இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஒராச்சிமாரோ தேடி போயிட்டாது. அதுக்கப்புறம் கினோய் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். பார்த்தா ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறான் அவன். பார்த்தா அங்க நிறைய வழிபாதைகள்லாம் இருக்கு. பார்த்தா கேண்டில்ஸா பொருத்தி வச்சிருக்காங்க. அங்க உள்ளதான் போறான். பார்த்தா புகமூட்டமா பறந்துகிட்டு வருது. உன்னை கினோய் முழிக்க, என்னடாக்கு புகமூட்டமா பறந்துட்டு வருது, யாரடா இது உள்ளான்னு சொல்லிட்டு. டே யார்டா நீ, எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த புகமூட்டம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னை லார்ட் டான்ஸோ தான் அனுப்புனாருன்னு சொல்றான் கினோய். லார்ட் ஒராச்சி மட்டும் ஒரு பிசினஸ் காண்டி நான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே பார்த்தாங்க எக்கச்சக்கமா புகமூட்டமா மாறிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் மனுஷ உருவத்துல இருக்கு, ஆனா உண்மையான ஃபார்முக்கு இன்னும் வரல. உனக்கு கினோய் வந்து ஒரு ஸ்கிரால் எடுத்து கொடுக்கான். இது லார்ட் டான்ஸோ அனுப்புனதுன்னு சொல்றான் அவன். உனக்கு ஸ்கிரால படிச்சுட்டு இவன் சொன்னது கரெக்ட் தான், தப்பே இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. லார்ட் டான்ஸோட சீல் தான் இதுல போட்டிருக்குன்னு சொல்றாங்க அவங்க. சடனா எல்லாம் பார்த்தா மனுஷனாவே மாறுதாங்க அவங்க. என்னடா இவனுக்கு புகையில இருந்து அப்படியே மனுஷனா மாறுதானுங்க, என்னடா இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கினோய் முழிக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ரோஸ் கலர் ஒரு புகமூட்டமா பறந்து வருது. கினோய் சுத்தி வருது. கினோய் பார்த்துட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்குது. உடனே இந்த டீம்ல உள்ள ஹெட் பேசுறாரு, நான் இந்த இப்ரி கிளான்ல உள்ள கோட்டான்னு சொல்றாரு அவரு. என்னோட பேர் கினோயின்னு சொல்றான் அவன். உடனே மாஸ்க் கழட்டோன்னு டென்சோன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா அந்த புகமூட்டம் அப்படியே வந்து ஒரு பொண்ணா மாறுது. டென்சோ நீ நம்ம வீட்டுக்கு வண்டியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. டென்சோன்னு சொல்லிட்டு முழிக்கான் ஏமாட்டோ. லார்ட் டான்ஸ் என்ற சொல்லி விட்டுருக்காரு, லார்ட் ஒராச்சிமாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றான் அவன். அவனா லார்ட் ஒராச்சிமாரி இங்க வருவாரான்னு சொல்லிட்டு கோட்டா கேட்கான். எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்பு இருக்கு இங்க வருவார்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ஏமாட்டோ. பார்த்தா அந்த ஒரு பொண்ணு சிரிச்சு பேசணும்ல, சடனா சோகமா நிக்கியா. கினோய் முழிக்க ஏன்டா சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு. ப்ளூ பிளாக் ஆப்ஸ் காரங்க நிறைய வர போறாங்க, அதனால லார்ட் ஒராச்சிமாரு இந்த கண்ட்ரில இருந்து நான் தப்பிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கினோய். இந்த லார்ட் ஒராச்சிமாரு எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்காரு, அவருக்கு நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம்னு சொல்றாங்க கோட்டா. டே லார்ட் ஒராச்சிமாரு வர போறாங்க, எல்லாரும் வெல்கம் பண்ண தயாராங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஸ்பிளிட் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கினோய் பக்கத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஹைட் டிஃபரன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு அவன் பக்கத்துல வந்துட்டு. அதுக்கப்புறம் அவனை தரதரன்னு இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. சடனா ஒரு கட்டமல் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களோட ஹை
ஹைட் செக் பண்ணுது அந்த பொண்ணு. உடனே இந்த பொண்ணு சொல்றது, இதை பாத்தியா, இது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பொண்ணு. சின்ன வயசு காலத்துல உன்னை எப்படி மெஷர் பண்ணணும் அதே ஹைட்ல தான் இருக்குன்னு சொல்லுது அந்த பொண்ணு. யூகிமி பண்ணது போதும், அந்த பையன் டென்சோ கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவரு. உன்னை கினோய் கேட்கான், அந்த டென்சோங்கிற பையன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அந்த பையன் தான் யூகிமியோட பிரதர்னு சொல்றாரு அவரு. ஆனா அந்த பையன் இப்ப கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி லார்டு ஒராச்சிமாரு கூட்டு போனாரு, அதுக்கப்புறம் என்ன ஆனாதான் தெரியலன்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் அவன். உன்னை கினோய் சொல்றான், அப்ப இந்த பையன் சின்ன வயசுல உள்ள ஹைட்ல உள்ளதான் நீ இப்ப மெஷர் பண்ணி பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை யூகிமி சொல்றா, நான் என் தம்பியை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே நீ அப்படியே இருக்குன்னு சொல்றாவா. லார்டு ஒராச்சி மட்டும் தான் கண்டிப்பா வந்திருப்ப, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. கினோய் எதுவுமே பேச மாட்டேங்கான், அவளை ஒரு மாதிரி மட்டும் பாக்கான். அப்புறம் அந்த பொண்ணு தலையே தொங்கிருச்சு. என்னை மன்னிச்சுன்னு சொல்றான் அந்த பொண்ணு. உடனே அப்புறம் கோட்டா சொல்றாரு, இந்த இடத்த அந்த பையனுக்கு சுத்தி கட்டுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு கூட்டி சுத்தி கட்ட கூட்டி போயிட்டாவா. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டு வரா, இது எங்க கிளானோட சவக்குழிகள் அப்படின்னு சொல்றாவா. எனக்கு நிறைய மரமா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இறந்தவங்களுக்கு தலையில ஃபுல்லுமே நாங்க ஒரு செடியை வச்சிருவோம், அது அப்படியே மரமா வளர்ந்துரும் சொல்றா. இந்த மரத்தை வச்சுதான் அந்த சோலை அப்படி நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்றாவா. ஆத்மாவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றா. எல்லாம் செத்தவங்களோட ஆத்மான்னு சொல்றாவா. எங்களோட ஸ்மோக் வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு பிறகு எங்க ஸ்மோக்கை திரும்பி நாங்க நார்மலாவே ரிட்டர்ன் ஆக முடியாம இருந்துகிட்டு இருந்தோம்னு சொல்றாவா. சில நேரம் ஸ்மோக்கா மாறுவோம், ஆனா மனுஷனா மாறதுக்குள்ள அப்படி ஸ்மோக்காவே பறந்து போயிருவோம், கரைஞ்சு போயிருவோம். எங்க கிளான்ல நிறைய பேர் ரொம்ப நாள் வாழலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதனால நீ பாத்துருப்பீங்க, எங்க கிளான்ல வயசானவங்களே இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாவா. ஆமான்னு சொல்றான் கினோயி. எவ்வளவு பேரும் இறந்திருக்காங்க, அதுக்காண்டி தாண்டா நாங்க இங்க மரமா நட்டி வச்சிருக்கோம்னு சொல்றாவா. நிறைய பேர் இறந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் கினோயி. ஆனா நாங்க அதுக்கப்புறம் தான் லார்டு ஒராச்சிமாருவை பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் அவர் எங்களுக்கு இந்த கேர்ஸ் மார்க்கை கொடுத்தாரு, நாங்க கண்ட்ரோல் பண்ற ஒரு எபிலிட்டியை கொடுத்தாருன்னு சொல்றாவா. அது மாதிரி இந்த கேர்ஸ் மார்க் நல்லா பெர்ஃபெக்டா இல்ல, நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னாருன்னு சொல்றாவா. அதனாலதான் என்னோட தம்பி டென்சோ அவர் கூட்டு போனாரு, ரிசர்ச் சப்ஜெக்டான்னு சொல்றாவா. டெஸ்ட் சப்ஜெக்டான்னு சொல்லிட்டு கினோய் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான். இருக்கிறதுல யார் குறைஞ்ச வயசுக்காரங்களா இருக்காங்களோ அவங்க டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணா நிறைய ரிசல்ட் நல்லா கிடைக்கும்னு சொன்னாரு. அதனால என்னோட தம்பியை கூட்டு போனாருன்னு சொல்றாவா. அப்புறம் தம்பி சின்ன வயசுலயே கூட்டு போனாருன்னு சொல்லிட்டு கேட்காம, ஆமா ரொம்ப சின்ன வயசுல கூட்டு போனாருன்னு சொல்றாவா. அப்புறம் உன்னோட கிளான்ல நீ தான் சின்ன பொண்ணான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்னோட தம்பி கண்டிப்பா இறந்திருக்க மாட்டான், அவன் கண்டிப்பா வருவான்னு சொல்றான் அந்த பொண்ணு. இந்த கிளான்ல நான் எப்பவுமே எல்லாரையும் பார்க்கும்போது என்னோட தம்பி டென்சோவையும் பாக்குற மாதிரி தான் எனக்கு இருக்குன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் இப்ப இங்க காட்டுறாங்க, உன்ன அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை கினோய் முழிக்கான், என்னாச்சு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு. டென்சோ உயிரோட தான் இருக்கான், எவன் இங்க மரத்தை நட்டு வச்சான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா தம்பி பேர்ல ஒரு மரத்தை நட்டு வச்சிட்டாங்க. உடனே இந்த மரத்தை புடுங்கிட்டாவா. என் தம்பி எல்லாம் சாகலன்னு டென்ஷன் ஆகுறான் அந்த பொண்ணு. பார்த்தா நிறைய மரத்தெல்லாம் புடுங்கி வீசுதாவா. ஆனா புடுங்கி போட்ட மரத்தை அப்படியே திரும்பி ஒண்ணு சேர்த்து திரும்பி மரமா நடுதான் கினோயி. அப்புறம் அந்த பொண்ணு அப்படி பதட்டத்துல ஓடுதா. அப்புறம் அந்த மரத்துல அப்படியே சாயிராவா. நம்ம போவோமான்னு சொல்லிட்டு கூப்பிடுதான் அந்த பையனை. அதுக்கப்புறம் ஒராச்சி மரம் கட்டுறாங்க. என்னோட லிமிட் எல்லாம் தாண்டிட்டேன், எல்லாம் நடக்க முடியும்னு சொல்லிட்டு சோகத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். கக்காசி ஒரு பக்கம் அனலகத்துல வரான். அப்பதான் அந்த ஆலமரம் பக்கத்துல வந்துட்டான் அவன். அதுக்கப்புறம் கினோயி கட்டுறாங்க. இது என்ன பாதம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மரம் காலகாலத்துக்கு வளரும் போது இது அப்படியே ஒரு பாதை மாதிரி மாறிடுச்சு, இது அப்படியே ஒரு பசில் மாதிரி இருக்குன்னு சொல்றாவா. சடனா ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு சின்ன ஓட்டையா இருக்கு, இது டைட்டா தான் இருக்கும், ஆனா நம்ம 2 இதுல நுழைய முடியும்னு சொல்றாவா. டென்சோக்கு எனக்கு இது சீக்ரெட் ஹைடோட், வா உள்ள போன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாவா. இங்க இருந்து வெளியூர்ல யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லா குரலும் எங்களால கேட்க முடியும் சொல்றாவா. அப்பப்போ நாங்க இங்க வந்து இந்த சவுண்ட கேட்க சந்தோஷப்பட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம்னு சொல்றாவா. வெளி உலகம் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது, அதை பார்க்க எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றாவா. சரி நீ வெளியே போக வேண்டியதானு சொல்லிட்டு கினோய் கேட்கான். அங்க வெளியே பெரிய காத்தெல்லாம் அடிக்கும், அதனால எங்களால போக முடியும் சொல்றாவா. நாங்க வெளியே போயிட்டு ஸ்மோக்கா டிரான்ஸ்ஃபர்மெண்ட்டும் ஆயிட்டோம்னா அந்த காத்து அடிக்கிறதுனால நாங்க அப்படியே மறைஞ்சு போயிருவோம் சொல்றாவா. அதனாலதான் நாங்க குகைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இங்க காத்தே வராதுலன்னு சொல்றாவா. நாங்க இங்க இருந்து வெளியுள்ள மக்கள் அப்படி சத்தத்தையும் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிடும் சொல்றாவா. வெளியே எப்படி இருக்கும், நானும் டென்ஷன் வெளியே போனா எப்படிலாம் இருக்கும் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் கினோய் அப்படி பழச யோசிச்சு பார்த்தா சுத்தி இருந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாமே செத்து இருந்திருக்கு, அவன் ஒருத்த மட்டும் தான் இருக்க மாதிரி யோசிச்சு பார்க்காம பார்த்தா அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு டெஸ்ட் சப்ஜெக்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல சடனா ஒரு சத்தம் வருது. பார்த்தா அந்த பொண்ணு அங்க இருந்து அப்படி காதை வச்சு கேட்கா, டே யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே பேசிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை லார்டு ஒராச்சி மாதிரி தான் வந்துட்டானு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க கீழே. நம்ம ஆளை பாக்குறவரை யாரும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், லார்டு ஒராச்சி மாதிரி வந்தா வெல்கம் பண்ணுவோம், அதுவே லீஃப் வில்லேஜ் ஆளா தான் போட்டு தள்ளுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா அந்த மரத்துக்குள்ள யார் வரான்னு பாக்காங்க. பார்த்தா யார் வரான்னு தெரியல, ஒரு ஆள் மட்டும் நடந்து வருது. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.